கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள். யாழில் கரையொதுங்கிய மர்ம படகு. மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. போலி நாணய தாளுடன் பாடசாலை மாணவர்கள் கைது. யாழ்போதனா வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் அர்ஜுனாவின் அதிரடி நடவடிக்கை. தற்காலிகமாக மூடப்படவுள்ள தொடருந்து கடவைகள். இலங்கைக்கான ஸ்டார்லிங் நிறுவன சேவை குறித்து வெளியான தகவல். கம்பகா வீரகுல பகுதியில் துப்பாக்கிச்சூடு. ஹங்குரன் கெத்த லயன் தொகுதியில் தீப்பரவல், 20 குடும்பங்கள் பாதிப்பு. நத்தாருக்கு சொந்த ஊருக்கு சென்றவர்களின் படகு கவிழ்ந்து பலர் பலி, 100க்கும் மேற்பட்டவர்கள் மாயம். வீட்டின் மீது மோதியது விமானம், பயணித்த அனைவரும் உயிரிழப்பு. மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி தகுதி பெற்றது இலங்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 5ஆம் பனையடி கடற்கரை பகுதியில் மர்ம படகு ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. OFRB 6224 JFN என்னும் இலக்கமுடைய குறித்த படகு ஆட்கள் யாருமற்று கரையொதுங்கி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். படகு தொடர்பில் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்க சமாஜ தலைவர் மற்றும் போலீசார் படகை பார்வையிட்டதுடன் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். இயந்திரமற்று ஆழ்கடலில் இருந்து கரையொதுங்கிய இலங்கை படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவது தொடர்பான வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகளில் கட்டண திருத்தம் தொடர்பாக மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு மற்றும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சமர்ப்பித்த பதில் முன்மொழிவு குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபை அடுத்த 6 மாதங்களுக்கு கட்டண திருத்தம் செய்யப்படக்கூடாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகளை அண்மையில் சமர்ப்பித்திருந்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் பிரேரணைகளை முன்வைக்கும் போது மின்சார கட்டணத்தை 10 முதல் 20 வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் எழுத்து மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமானதுடன் வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டி பிரதேசத்தில் ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாய்மொழி மூலமாக எழுத்து மூலமும் கருத்துக்களை பெற்ற பின்னர் ஜனவரி 17ஆம் தேதி தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணை ஜனவரி 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 ரூபாய் மதிக்கத்தக்க 57 போலி நாணய தாள்களுடன் பாடசாலை மாணவர்கள் 4 தெல்தெனிய போலீசார் கைது செய்துள்ளனர். திகன பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தெல்தெனிய போலீசாருக்கு அறிவித்ததன் பின்னர் பிரகாரம் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
4 மாணவர்களும் திகன பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட 5000 ரூபாய் நாணயத்தால் போலியானது என கண்ட வர்த்தகர் இது தொடர்பில் தெல்தனிய போலீசாருக்கு அறிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களும் 15 தொடக்கம் 16 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரிந்த மாமா ஒருவர் பொருட்களை வாங்க அந்த நோட்டுகளை கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெல்தனிய போலீசார் மேற்கொண்டு உள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அமைச்சின் செயலாளர் அனில் யாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் 28 பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டு உள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்து ஆலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. கம்பகா ஜாயல பிரதான தொடருந்து மார்க்கத்தின் 16வது மைல்கல்லுக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவை திருத்தப் பணிகளுக்காக எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மூடப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி குறித்த தொடருந்து கடவை எதிர்வரும் 28ஆம் தேதி காலை 8 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரை முற்றாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் கம்பகா ஜாயல பிரதான தொடருந்து மார்க்கத்தின் 16வது மைல்கல்லுக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவை எதிர்வரும் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பகுதியளவில் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் பிரிவான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்குக்கு இலங்கையில் செயற்பட உரிமம் வழங்கப்பட்ட போதிலும் சேவையுடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனங்களை இறக்குமதி செய்வதற்காக அந்த நிறுவனம் இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்லிங்கை லங்கா லிமிடெட் நிறுவனத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர் உரிமத்தை வழங்கியது. இதன் மூலம் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இலங்கையில் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவைகளை வழங்கும் உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொழிலதிபர் எலான் மஸ்கும் இந்தோனேசியாவில் சந்தித்த போது இதுகுறித்து விவாதித்திருந்தனர். இருப்பினும் சேவையை பயன்படுத்த விரும்பும் வாடிக்கையாளர்களின் நலனுக்காக நிறுவப்பட வேண்டிய இணைப்பு சாதனங்களை இறக்குமதி செய்ய ஸ்டார்லிங்க் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தாமதம் குறித்த பொருட்களின் இறக்குமதியை நிர்வகிக்கும் இலங்கையின் சுங்க விதிமுறைகள் குறித்து ஸ்டார்லிங்க் கவலை கொள்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக ஆணைக்குழு தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன. ஸ்டார்லிங்கிற்கு உரிமம் வழங்குவதற்காக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் ஒன்றையும் இலங்கையின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா வீரகுல கொஸ்கதவல விகாரைக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 30 வயதுடைய வேங்கொடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒந்திரலியில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர். ஹங்குரன்கெத்த கபரகல தோட்ட கீழ்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த தீ விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களைச் சேர்ந்த 79 பேர் தற்காலிகமாக அங்குள்ள பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
கொங்கோ நாட்டில் அதிகப்படியானவர்களை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் 38 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். வடகிழக்கு கொங்கோவில் உள்ள புஷிரா நதியில் கடந்த வெள்ளிக்கிழமை போண்டே எனும் இடம் வரையில் பயணம் செய்யும் படகில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்றுள்ளனர். அப்போது நடுவழியில் அந்த படகு இதில் 38 பேர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகில் பயணம் செய்த பெரும்பாலான வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகள் எனவும் அவர்கள் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. பயணப்படகுகளில் அதிக நபர்களை ஏற்றக்கூடாது எனவும் மீறினால் தண்டனை அளிக்கப்படும் எனவும் கொங்கோ நாட்டு அதிகாரிகள் பலமுறை எச்சரித்ததும் இதுபோன்ற படகு விபத்துக்கள் அந்நாட்டில் நிகழ்வது தொடர்கதையாகி வருகின்றது. மேலும் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கு இடையே தொடர் மோதல்கள் ஏற்பட்டு வருவதனால் பெரும்பாலான சாலைகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு செல்ல அந்நாட்டு மக்கள் பெரும்பாலும் நேர்வழி போக்குவரத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகினர். பிரேசில் நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டு சுல் மாகாணத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஷாலோ பாலோ மாகாணத்துக்கு நேற்று சென்று கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 10 பேர் பயணித்தனர். இந்நிலையில் ஷாலோ பாலோ மாகாணம் கிராமடோர் நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீடு மீது மோதியது. இந்த கோர விபத்தில் விமானம் தீப்பற்றி எறிந்துள்ளது. இந்த விபத்தில் பயணித்துள்ள விமானிகள் 10 பேரும் உடல் கருகி உயிரிழந்தனர். அதேவேளை வீட்டில் இருந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. அடுத்த வருடம் நடைபெறவுள்ள மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு இலங்கை நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. இந்த போட்டியை இந்தியா 4வது முறையாக நடத்துகிறது. இந்த போட்டிக்கு 8 அணிகள் தகுதி பெற்றுள்ளதுடன் இதுவரை இலங்கை அணிக்கு மேலதிகமாக இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இத்துடன் கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.